எம்மாடி, இந்த ராட்டினம் எவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கெல்லாம் பயமா இருக்குப்பா. இத பார்த்தாலே நம்மளுக்கு தலை சுத்துதே. இதுல ஏறி உட்கார்ந்து போறாங்களே, அவங்களுக்கெல்லாம் பயமா இருக்காதோ என்னவோ. ஐ நந்தினி தனியா தான் இருக்கா, இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும். ஹலோ மேடம், என்ன செய்றீங்க? ஐயையோ, நீங்களா? நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன மேடம் கிட்ட வந்தாலே விரட்டி விரட்டி விடுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைய மேடம்னு கூப்பிடாதீங்க, நந்தினின்னு கூப்பிடுங்க. சரி, நான் உன்னைய நந்தினினே கூப்பிடுறேன். என்கிட்ட பேசு. எதுக்கு பயந்து பயந்து ஓடுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. சரி சொல்லிடுறேன். என்ன எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க? நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், சொல்லவே முடியல. சொல்லிடுட்டா? சரி சொல்லுங்க. உன்னைய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நந்தினி, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிடுதியா? இல்ல, என்னைய மன்னிச்சிருங்க. அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாவை நான் தான் பாத்துக்கிடணும். நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிட முடியும். எங்க அம்மா பாவம் இட்லி கடையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவை நான் கஷ்டப்பட விடக்கூடாது. எங்க அம்மாவை நான் தான் பத்திரமா பாத்துக்கிடணும். சரி, அதுக்கு என்ன? உங்க அம்மாவை பாத்துக்கோ. நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? அதுக்கே என்னைய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ற? இல்ல, நான் எந்த பணக்கார பையங்களையும் நம்ப மாட்டேன். பணக்கார பசங்களையும் ஏமாத்திடுவாங்க. நான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப நல்ல பையன். நான் உன்னைய ஏமாத்த மாட்டேன். எந்த பசங்களையும் நம்ப கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு வரேன். நந்தினி நில்லு. நீங்க வேற ஏதாவது பொண்ணை பாத்துக்கோங்க, என் பின்னாடி வராதீங்க. எங்க அம்மாவும் இப்படித்தான் யோசிக்காம கொள்ளாம ஒரு திருடனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருடன் ஒரு குடிகாரன் வேற. அவர் தான் எங்க அப்பா. எங்க அம்மாவை போட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தினாரு. இப்பதான் பாவம் எங்க அம்மா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து நானும் எங்க அம்மாவும் நிம்மதியா இருக்கோம். எங்க அம்மாவுக்கு வேற யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் தான் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிடணும். எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். எங்க அம்மா மட்டும் போதும். பெரிய ராட்டினத்துல ஏத்தி விடுனா இதுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாலே இந்த கூறுகட்டவா. எப்படி யாரி உட்காந்துட்டு போவ? பயமா இருக்க. அந்த இடத்துல தொங்குற மாதிரிலாம் இருக்கு. எத்தே, பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராட்டினம் கிளம்பிரும். தைரியமா இருங்க. உயிரை கையில பிடிச்சுக்கோங்க. என்னது உயிரை கையில பிடிச்சுக்கிடணுமா? வாட்டி வீட்டுக்கு வா, உன் உயிரை நான் எடுக்கேன். இன்னைக்கு பூரா இந்த குதிரை வாழ்க்காரி பின்னாடியே தான் நம்ம அலையணும். அப்பதான் என் மாவன் இவாட்ட வந்து பேச மாட்டான். இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சுவாடி போட்டுக்கிட்டு அலைவாங்க. நம்மளுக்கு கடுப்பா வரும். அதனால இன்னைக்கு பூரா இவ பின்னாடியே தான் நான் அலைய போறேன். எம்மாடி, எனக்கெல்லாம் ராட்டினத்துல போன வாந்தியா வரும். தலையெல்லாம் சுத்திக்கிட்டு ஒரு படியா வரும். எதுக்கு தான் இப்படி கொண்டு வந்து என்னைய மேல உட்கார வச்சாளுங்கன்னு தெரியல. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஏ கடவுளே, நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு சவுத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்னை இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டாளுங்க. எல்லாம் இந்த தலைவர் பொண்டாட்டி செய்யற வேலைதான். அவ பாட்டுக்கு சும்மா கிடக்க வேண்டியதானே. 1000 ரூபாய் கொடுத்துருக்குல, ஏறி உட்காரு ஏறி உட்காருன்னு எல்லாரையும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ஏத்தி விட்டுட்டு அவ எங்கேயோ போயிட்டா. லட்சுக்குட்டி, இந்த ராட்டினம் நல்ல ஜாலியா இருக்கும் போல. என்னமோ தெரியலக்கா, எனக்கெல்லாம் பயமா இருக்கு. ஏதோ அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏக்கா, தினமா தொங்க போறீங்க? இப்படி என்னைக்காவது ஒரு நாள் தானே தொங்குறீங்க. கொஞ்ச நேரம் தொங்குனா என்ன, நல்ல ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. ஏ ராட்டினம் கிளம்பிட்டு. யாத்தாடி, வயிறெல்லாம் கலக்குதே. நான் என்ன செய்ய? ஒரு மாதிரி பண்ணுது. தலையெல்லாம் சுத்திக்கிட்டு கிறுகிறுன்னு வருது. ஏய் ஜாலி ஜாலி, சூப்பர் சூப்பர், செமையா இருக்கு. ஏம்மா, மேலையும் கீழையும் தூக்கி தூக்கில போடுது. ஆனா நல்லா இருக்குல்ல டி, ஜாலியா இருக்கு. ஐயோ, சுத்துல எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டே. எனக்கு இப்ப சோறு வேணுமே. ஆரஞ்சு மண்டை இருந்தானே இப்ப சோறு வாங்கி கொடுத்துருப்பானே. இப்ப அவனை எங்க போய் தேட? என்னது ஆரஞ்சு மண்டை இருந்தானா சோறு வாங்கி கொடுத்துருப்பானா? அப்ப அவன் தான் வாங்கி கொடுத்துட்டு அலைதான் போல இவளுக்கு. அதுக்கு தான் இவன் பின்னாலே அலைதா. இன்னைக்கு இவ குடுமையை நறுக்காம விடக்கூடாது. ஏன் கடவுளே, ஒரு வழியா நின்னுட்டுப்பா. என்ன சுத்துது, உயிரே போயிரும் போல. இன்னைக்கு என் மருமகாரி வரட்டும். ஒரு ராட்டினத்துல ஏத்தி விடுன்னு சொன்னது ஒரு தப்பா? இதுல கொண்டு வந்து விட்டுட்டாலே. ஏட்டி, என்ன எல்லாருக்கும் இறங்க மனசு இல்லையா? இறங்கி வாங்க. எம்மா, நல்ல ராட்டினம் ஆடிக்கிட்டு இருந்தோம். எதுக்குமா கூப்பிட்ட? எம்மா, ரேகா போய் சொல்றா. அவ ராட்டினமே ஆடல, நான் தான் ஆடுனேன். அவ தான் ஒரு பயனாளியாச்சே, நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா. ஏம்மா, இவ சும்மா சொல்றேம்மா. நான் நல்ல ராட்டினத்துல எல்லாம் ஏறனேம்மா. எம்மா, நான் இப்ப ஸ்விமிங் பூல்ல போய் குளிக்க போறேன். மேல இருந்து சறுக்கிக்கிட்டே வந்து ஜாலியா விளையாட போறேன். ஏம்மா, எதுக்குமா கூப்பிட்ட? நான் விளையாட போணுமா? போட்டா ஏ பிள்ளைகளா, பேசாம கொஞ்ச நேரம் இருங்களேன். உங்க அப்பா தான் போன் அடிச்சு வர சொன்னாரு. நானும் ராட்டினம் தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா கூப்பிட்டாரேன்னு வந்தேன். இப்போ என்ன சலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் உட்கார முடியாது? ஏமா, அப்பா கூப்பிட்டாருன்னா திங்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கிட்டு வருவாரோ தெரியலட்டி. உங்க அப்பா போன் அடிச்சு வான்னு சொன்னாரு. இந்த இடத்துல வந்து உட்கார சொன்னாரு. அதுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வருவார்ல, அவர்கிட்டே கேளு. இல்ல, வந்துட்டாரு உங்க அப்பா, பாருங்க. எங்க என்னது டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்திருக்கீங்க? சூசா? ஏற்கனவே இங்க குளிரா இருக்கு. எதுக்கு சூஸ் வாங்கிட்டு வந்தீங்க? ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வர வேண்டியதானே?
லட்சுமி, பெங்களூர்ல குளிரா இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் குளிரா எதுவும் வாங்கிட்டு வரல, சூடா வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பா இது பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, சில்லுன்னு தானே இருக்கும், சூடா இருக்கும்னு சொல்றீங்க? ரேகாமா, இது ஹாட் சாக்லேட்டு. காபி மாதிரியும் இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்கும். ஆனா சூடா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? புதுசு புதுசா வாங்கிட்டு வரீரு. ஆமா, இங்க குளிர் ரொம்ப இருக்கு. குளிருக்குள்ள எவன் ஐஸ்கிரீமும் திம்பா? அதுக்கு தான் சூடா இருக்கட்டுமேனு இதை வாங்கிட்டு வந்தேன். குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே சூடா தான் இருக்கு. குடிச்சு பாருங்கம்மா, டேஸ்டும் நல்லா தான் இருக்கும். ஆமாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம தலைவர் இருக்காருல்ல, அவர் அங்க வாங்கிக்கிட்டு இருந்தாரு அவர் குடும்பத்துக்கு. அதான் சரி, நானும் நீங்களாம் விளையாண்டுட்டு களைச்சு போய் கிடப்பீங்கல்ல, அதான் வாங்கிட்டு உனக்கு ஃபோன் அடிச்சேன். சரிங்க, சூடு ஆறுறதுக்குள்ள நீங்களும் குடிங்க. ஆட்டுமா, குடிக்கேன். இது வரைக்கும் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், வந்துட்டாளுகளே. நல்ல ராட்டினம் ஆடிக்கிட்டு இருந்த டிக்கெட்டு திடீர்னு எங்க தனியா போகுதேன்னு பார்த்தோம். வந்து பார்த்தா எங்க உட்காந்துருக்கீங்க? சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தா நாங்க கேட்டுருவோன்னு தனியா ஓடி வந்தீங்களோ லட்சுமி அக்கா? ஏட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சாரு, என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணாச்சி கையில் என்னது வச்சிருக்கீங்க? ஏம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைன்னா வெறும் டம்ளரா? இது ஹாட் சாக்லேட்டுமா. அப்படியா அண்ணாச்சி? பேரே புதுசாக இருக்கு, கொடுங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுதே. ஏம்மா, நானே இன்னைக்கு தாம்மா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேற வாங்கி குடிம்மா. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டீங்க? கொடுங்க, நாங்கள் பொம்பளைங்க போய் தேடி வாங்கிட்டு அலைய முடியுமா? நீங்கள் போய் வேற வாங்கி குடிங்க, போங்க. என்ன டீ கையில் இருக்கிறத பிடுங்கிட்டே? பிறகு இவர் மட்டும் தனியாக குடிக்கலாம்னு நினைக்காரு, இவர் போய் வேற வாங்கி குடிக்கட்டும். ஏட்டி நெட்டச்சி உட்காரு, நம்ம 2 பேரும் குடிப்போம். சரி லட்சுமி, இங்கே உட்காந்தேன்னா நான் குடிக்க முடியாது. நான் போயிட்டு வரேன். நான் போய் வேற ஏதாட்டும் வாங்கி குடிச்சுக்கிடுதேன். நீங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு போய் விளையாட போங்க. அண்ணாச்சி, வேற என்னது குடிக்க போறீரு? இதை விட நல்லதா இருக்குமா? நானும் வரட்டா? ராணி தொல்லை இல்லாம நல்லா வந்து தனியா நீச்சல் அடிக்கிற சுகமே தனி. என்ன ஜாலியா இருக்கு. நம்ம ஊர் ஆத்துல குளிக்கிற மாதிரியே இருக்கு, ஜாலியா இருக்கு. தண்ணி நல்லா சுத்தமா அழகா வச்சிருக்காங்க. நான் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இந்த கரையில இருந்து அந்த கரைக்கும், அந்த கரையில இருந்து இந்த கரைக்கும் போய் போய் விளையாட போறேன். நான் ஒரு நீச்சல் வீரன். எவ்வளவு ஜாலியா இருக்கு இன்னைக்கு எனக்கு. அந்த குதிரவால்காரி இந்த சர்க்கிள் ஏறி உட்காந்தான்னு நானும் மேலே ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கே. அவ பாட்டுக்கு சறுக்கிக்கிட்டு போயிட்டாளே, நான் எங்க போய் தேட இப்ப அவளை? எனக்கு பயமா இருக்கே. பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியலையே. மங்கம்மா, வந்துட்டியா? நான் சறுக்கிறத பார்க்கத்தானே வந்தேன். போல கூறுகட்ட குப்புராசு, நானே நல்ல தண்ணியில குளிக்கலாம், நீச்சல் அடிக்கலான்னு வந்தேன். இவ சறுக்கிறத பாக்குறதுக்கு எவ வரப்போறா? மங்கம்மா, நீ பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கி. இங்க இருந்து நான் வாரேன். சறுக்கி வந்து உன் பக்கத்துல வந்து பேசுது என்ன? மேல இருந்து கத்துது பக்கி, என்ன சொல்லுதுன்னு ஒன்னும் புரியல. நண்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சறுக்க ஆரம்பிப்போமா? சரியில்ல, 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிப்போம். 1 2 3 சொல்லுவோமா? நான் சொல்றேன். 1 2 3. நண்பா, சூப்பரா இருக்குல்ல? ஆமா முருகேசா, எனக்கு இந்த ராட்டினம் எல்லாம் ஒன்றும் பிடிக்காது. இந்த சறுக்குல வலிக்கி நீச்சல் குளத்துல போய் குளிக்கிறது நல்லா இருக்கும். அதுக்கு தான் எப்போ வந்தாலும் இதுல மட்டுமே விளையாடுவேன். ராட்டினத்துல ஆடுனா இவனுங்களுக்கு பிடிக்காதான். ராட்டினத்துல ஆடுனா வயசான காலத்துல பொட்டுன்னு போறதுக்கு. இந்த பொக்க வாய்க்காரெல்லாம் ராட்டினத்துல ஏறி உட்கார்ந்தோடனே விழுந்து செத்துருவான். எப்படியாட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சறுக்குன்னு வலிக்கு போயிருவோம். காளியாத்தா, மாரியாத்தா, மகமாயி, என்னைய காப்பாத்து. மங்கம்மா, பாத்தியா என் வீர சாகசத்தை? எப்படி நல்ல சறுக்கிக்கிட்டே வந்தேன் பாத்தியா? இப்ப தண்ணிக்குள்ள குதிக்க போறேன். எல்லாம் பார்த்து வாழ, கீழே தலைவர் நீச்சல் அடிச்சிட்டு கிடக்காரு. மங்கம்மாவை தவிர வேற யாருமே என் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. எம்மா, நான் செத்தேன். தாத்தா, என்னத்துக்கு இப்படி என் மேல வந்து உளிரீரு? அங்கிட்டு போறோம். மங்கம்மா, என்னைய தூக்கி விட, எந்திக்க முடியல. நல்ல கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்க, உன்னை தூக்கி வேற விடணுமா? எந்திக்கவே துப்புல. நீ எல்லாம் எதுக்கு சறுக்கிக்கிட்டு வலிக்கிட்டு வார? ஏன் பேதியில போவோம், எரும மாடு மாதிரி மடியில வந்து கிடக்க, தூர போல. நண்பா, வா, நம்ம நீச்சல் அடிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போவோம். அரவிந்த் சாமி, என்னால எந்திக்க முடியல. எல்லாம் கோட்டிக்காரா, தலைவர் பாவம், அவர் மேல இருந்து எந்திரி. எம்மா, தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த கிழவனுங்க இருக்கிற ஏரியா பக்கமே நம்ம வரக்கூடாது. நம்ம நைஸா தண்ணி கடியில கூடி பூந்து பூந்து எங்கேயாவது ஓடிடுவோம்.